வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஆகஸ்ட் 11, 2025 ஹரியானாவுடைய பிவானி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தானி லட்சுமன் அப்படிங்கிற ஒரு கிராமம். நேரம் மாலை 6:15 இருக்கும். அந்த கிராமத்துல இருந்த ஒரு வீட்டுக்குள்ள 44 வயதான சஞ்சய் சிங் ஒரு சேர்ல கண்களை மூடினபடி தலையில கை வச்சபடி ஒருவித பதட்டத்துல உட்கார்ந்துருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமா அவர் இப்படிதான் இருக்காரு. அவருடைய மனசுக்குள்ள ஒருவித பயம். வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன அவங்களுடைய பொண்ணு இனிமே வீட்டுக்கு வரல. 5 மணி பஸ்ஸுக்கு வந்திருக்கணும். மணி இப்ப 6:30 ஆக போகுது. என்ன ஆச்சு, எங்க போனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அவருடைய யோசனையை கலைச்சது பக்கத்துல இருந்த அவருடைய செல்போன் ரிங் ஆகிற சத்தம். சோ இப்ப கண்களை திறந்து போனுடைய டிஸ்பிளேவை பாக்குறாரு. அதுல மனிஷா அப்படிங்கிற பெயர் வர்றதை பார்த்துட்டு அவருடைய மனசுக்குள்ள ஒரு நிம்மதி. சோ உடனடியா அந்த காலை அட்டன் பண்ணி, மனிஷா எங்க இருக்க, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு ஒரு பதட்டத்தோட கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. ரொம்பவே சைலண்டா இருந்திருக்கு. ஒருவேளை அவ பேசணும் அப்படின்னு நினைச்சாளா, ஆனா அவளால பேச முடியலையா அப்படின்னு எதுவுமே தெரியல. அந்த பக்கத்துல இருந்து ஒரு சின்ன மூச்சு சத்தம் மட்டும் கேக்குது, ஒரு பயத்திலிருந்து வந்த மாதிரி. ஆனா அப்படி கேட்ட அடுத்த 10வது செகண்ட் அந்த கால் கட் ஆகுது. இப்ப சஞ்சய் மறுபடியுமே அதே நம்பருக்கு டயல் பண்றாரு. ஆனா அப்ப மட்டும் இல்ல, அடுத்த 10 நிமிஷத்துக்கு அவர் தொடர்ந்து கால் பண்ணியுமே கூட அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. இப்ப இந்த மனிஷா யாரு, அவங்க ஏன் தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு பேசாம காலை கட் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அவங்களுடைய போன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிற கடந்த 2 வாரங்களா ஹரியானா மாநிலம் முழுவதுமே அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு வர ஹரியானாவுடைய சட்டமன்றம் வரைக்குமே ஒரு பெரிய பிரச்சனையா பேசப்பட்ட ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வயதான மனிஷா ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு சிங்கானி அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு நர்சரி ஸ்கூல்ல குழந்தைகளை பாத்துக்கிற ஒரு டீச்சர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நர்சிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருந்திருக்கு. சோ நான் இன்ட்ரோல சொன்ன அன்றைய நாள் காலையில தன்னுடைய அப்பாவான சஞ்சய் சிங் கிட்ட, அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னும், மதியம் அட்மிஷன் ஃபார்ம் வாங்குறதுக்காக நர்சிங் காலேஜுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. வழக்கமா ஸ்கூல் பஸ்லயே போயிட்டு அதுலயே ரிட்டர்ன் ஆகுற மனிஷா அன்னைக்கு ஈவினிங் 5 மணி ஆகியுமே கூட வீட்டுக்கு வராம இருந்திருக்காங்க. சோ மனிஷாவுடைய அப்பா அவங்களுக்கு கால் பண்றாரு, பட் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. சோ மனிஷாவை கூட்டிட்டு போற அந்த ஸ்கூல் பஸ்ஸோடைய டிரைவருக்கு இப்ப கால் பண்றாரு. ஆனா அந்த டிரைவரோ இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து பஸ் கிளம்புறப்பவே மனிஷா பஸ்ல ஏறவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. ஆல்சோ அவங்களுடைய நம்பருக்கு நான் கால் பண்ணி பாக்குறப்ப அது ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்துச்சு. அப்ப மனிஷா கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸ் மனிஷா ஏதோ ஃபார்ம் வாங்குறதுக்காக வெளியே போனாங்க அப்படின்னும், போன இடத்துல ஏதாவது லேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் அவங்களுக்காக வெயிட் பண்ணாம நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு அந்த டிரைவர் மனிஷாவுடைய அப்பா கிட்ட இப்ப சொல்றாரு. இத கேட்டு பதறி போன மனிஷாவுடைய அப்பா இப்ப சரி ஓகே மனிஷா வந்துருவா அப்படின்னு ஒருவித பயத்தோடயே அவங்களுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது.
ஸோ இப்போ தொடர்ச்சியா அவங்களுடைய நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு இருந்ததால அவங்கள தேடி அவங்க வேலை பார்க்குற அந்த ஸ்கூலுக்கே போறாரு. ஆனா அங்கிருந்த செக்யூரிட்டி ரெஜிஸ்டர் நோட்டை பார்த்துட்டு மத்தியானம் வெளியே போன மனிஷா திரும்ப ஸ்கூலுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ மனிஷாவுடைய அப்பா நேரா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்காக போன அந்த காலேஜுக்கே போறாரு. ஆனா அங்கிருந்த செக்யூரிட்டியோ ரெஜிஸ்டர் நோட்டை பார்த்துட்டு மனிஷா அப்படின்னு யாருமே இங்க வரலையே அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதை கேட்டு நம்பாத மனிஷாவுடைய அப்பாவோ ஓகே நான் இங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அந்த செக்யூரிட்டியோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அப்படி ஈஸியா காமிக்க முடியாது, போலீஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நாங்க காமிப்போம் அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பியிருக்காரு. ஸோ இப்போ இதுக்கு மேல இனிமே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு மனிஷாவுடைய அப்பாவும் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸோ நம்ம சேனல்ல கேட்டு கேட்டு நம்மளுடைய காதுகள் புளிச்சு போன அந்த பொறுப்பில்லாத பதிலையே தான் திரும்பவும் சொல்றாங்க. எஸ், அந்த ஸ்டேஷன்ல இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போன சஞ்சய ஒரு அலட்சிய பார்வையோட பாக்குறாரு. உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா, அதனால யாரு கூடயாவது ஓடி போயிருப்பா, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, அவளே உங்களுக்கு கால் பண்ணுவா அப்படின்னு மனிஷாவுடைய அப்பா கிட்ட ரொம்பவே அலட்சியமா பதில் சொல்றாங்க. இதை கேட்ட சஞ்சயோ போலீஸ் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. சார் என்னுடைய பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா சார், நான் என்னுடைய பொண்ணு அப்படிலாம் வளர்க்கல சார் அப்படின்னு கதறாரு. ஆனா அந்த அதிகாரியோ அப்புறம் ஏன் சார் உங்களுடைய பொண்ணு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்டது சஞ்சய குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளுன மாதிரி இருந்துச்சு. அவரால் அங்க எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. ஸோ இப்போ மனிஷாவுடைய அப்பாவும் மனிஷாவை காணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் உடனடியா போலீஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஹையர் அஃபீஷியல்ஸும் மனிஷாவுடைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை விசாரிக்க சொல்லி அந்த ஸ்டேஷனுடைய அசிஸ்டன்ட் எஸ்ஐக்கு ஆர்டர் போடுறாங்க. ஸோ போலீஸ் மனிஷா காணாம போய் 3 நாட்கள் கழிச்சு, அதாவது ஆகஸ்ட் 14 அன்னைக்கு மனிஷா ஃபார்ம் வாங்குறதுக்கு ஒரு காலேஜுக்கு போனாங்க இல்லையா, அங்க போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரிச்சுட்டு இருக்கும் போதே அந்த எஸ்ஐயுடைய செல்போனுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசின அந்த எஸ்ஐயுடைய முகத்துல அதிர்ச்சி பரவ ஆரம்பிக்குது. ஒருவேளை அந்த கால்ல மனிஷா கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற நல்ல செய்தியா இருக்குமோ, இல்ல ஏதாவது கெட்ட செய்தியா இருக்குமோ அப்படிங்கிற பலவித எண்ணத்துல அடுத்த 10வது நிமிஷம் போலீஸும் மனிஷாவுடைய அப்பா மற்றும் ரிலேட்டிவ்ஸும் அவங்க அப்ளிகேஷன் வாங்க போன அந்த காலேஜில் இருந்து 500 மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு வயல்வெளி கிட்ட போறாங்க. அங்க எல்லோ கலர் சுடிதார் மற்றும் ரெட் கலர் துப்பட்டா போட்டிருந்த ஒரு பெண்ணுடைய இறந்த உடல் வானத்தை பார்த்தபடி மல்லாந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே மனிஷாவுடைய அப்பா அப்படியே தரையில் உட்காந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. எஸ், மனிஷா காணாம போன அன்னைக்கு அவங்க போட்டிருந்த அதே ட்ரெஸ் தான் இப்ப அவங்க கண்ணு முன்னாடி படுத்து கிடக்கிற அந்த இறந்த உடல்லையுமே இருந்திருக்கு. மேலும் அந்த இறந்த உடல் கிட்ட போய் பார்த்த போலீஸுமே கூட ஒரு சில வினாடிகள் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. பிகாஸ் அடையாளம் தெரியாத மாதிரி விக்டிமுடைய முகம் செதஞ்சு போயிருக்கிறதையும், கண்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒயிட் கலர்ல ஒரு குழி மாதிரி இருக்கிறதையும், கழுத்து கிட்டத்தட்ட துண்டான மாதிரி லேசா உடலோட ஒட்டி இருக்கிறதையும் போலீஸ் பார்க்க. அது மட்டும் இல்ல, அதுல அவங்களுடைய முகத்துல சதை எதுவுமே இல்ல, ரொம்ப நாட்கள் டீகம்போஸ் ஆன மாதிரி வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப மனிஷா இப்படி கொடூரமா இறந்து கிடந்த இந்த செய்தி காட்டு தீ மாதிரி அவங்களுடைய கிராமம் முழுவதுமே பரவ ஆரம்பிக்குது. மேலும் மனிஷாவை யாரோ கடத்திட்டு போய் சீரழிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னும், கொலையாளிய சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மனிஷாவுடைய ரிலேட்டிவ்ஸ் மற்றும் அந்த ஊர் மக்கள் உடனடியா போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மனிஷாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. எஸ், ஆகஸ்ட் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆன மனிஷாவுடைய அட்டாப்சி மற்றும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல மனிஷா ஆகஸ்ட் 13 அன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னும், மனிஷாவுடைய கண்கள் டீகம்போஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னும், அவங்களுடைய கிட்னில பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டதுக்கான அடையாளம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மனிஷாவுடைய உடல்ல சில காயங்கள் இருந்தாலுமே அவங்களுடைய ட்ரெஸ் மற்றும் அவங்களுடைய உடல்ல சீமன் இருந்ததற்கான அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. which means மனிஷாவுடைய மரணம் கொலை இல்லை அப்படின்னும், அவங்க சீரழிக்கப்படவும் இல்லை அப்படின்னும் போலீஸ் முடிவு பண்றாங்க. பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட பப்ளிக்குடைய கோபம் இன்னுமே அதிகமாகுது. காவல்துறை சரியான நேரத்துல ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா மனிஷாவை காப்பாத்திருக்கலாம். அவங்களுடைய இறந்த உடலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அந்த 2 நாளா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? ஸோ போலீஸுடைய அலட்சியம் தான் மனிஷாவுடைய மரணத்துக்கு காரணமாயிருச்சு. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல போலீஸ் யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. அதனால இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ்
போலீஸ் டீமை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தீவிரமா போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் மீடியாக்கள் மூலமா ஹரியானா முழுவதுமே வேகமா பரவ ஆரம்பிக்குது. பப்ளிக்கும் போலீஸ்க்கு எதிரான அவங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியால ரொம்பவே கோவமா பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப விஷயம் ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட ஹரியானாவுடைய சிஎம் மனிஷாவுடைய கேஸ்ல அலட்சியமா இருந்த அத்தனை போலீஸையுமே சஸ்பெண்ட் பண்ணி ஆர்டர் போடுறாரு. மேலும் மனிஷாவுடைய இறந்த உடலை மறுபடியுமே அட்டாப்சி பண்றதுக்கும் மனிஷாவுடைய மரணம் தொடர்பான கேஸை ஒரு ஸ்பெஷல் போலீஸ் டீம் விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. ஆனா அப்படி ஆகஸ்ட் 16 அன்னைக்கு வெளியான இரண்டாவது அட்டாப்சி ரிப்போர்ட்டும் மனிஷாவுக்கு ஆதரவா போராட்டம் பண்ண அத்தனை பேருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுக்குது. எஸ், மனிஷாவுடைய உடல்ல பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருக்கு அப்படின்னும் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கழுத்து மற்றும் முகத்தை காட்டு விலங்குகள் ஏதாவது கடிச்சிருக்கணும் அப்படின்னும் மேலும் விலங்குகளுடைய நகை கீறல்கள் தான் மனிஷாவுடைய உடல்ல இருந்திருக்கு அப்படின்னும் மனிஷா சீரழிக்கப்பட்டதை ப்ரூவ் பண்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இதை கேட்ட மனிஷாவுடைய ஃபேமிலி மற்றும் ஊர் மக்கள் மனிஷாவுடைய மரணத்துல ஒரு பெரிய சதி ஒளிஞ்சிருக்கு, அதை போலீஸ் கண்டுபிடிக்கிற வரைக்குமே மனிஷாவுடைய உடலை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் முன்னாடியே உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் ஆகஸ்ட் 18 அன்னைக்கு மனிஷாவுடைய இறந்த உடல் கிடந்த அந்த இடத்துல இருந்து இப்போ ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. அந்த லெட்டர்ல மனிஷா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் ஆனா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அவங்க அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணல அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. இந்த லெட்டர் மட்டும் இல்ல, போலீஸ் இன்னும் 2 விஷயங்களையும் வெளியிடுறாங்க. முதலாவது, மனிஷா பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கியதற்கான ஆதாரம், அதாவது ஸ்கூல்ல இருந்து வெளியே போனவங்க ஒரு கடைக்கு போனதாகவும் அங்க இந்த மருந்தை வாங்கியதாகவும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூடவே அந்த கடையுடைய ரெஜிஸ்டர்ல கூட இவங்களுடைய பெயர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா, அவங்களுடைய பேக்ல இருந்து ஒரு லெட்டர் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த லெட்டர்ல அம்மா அப்பா எனக்காக நீங்க நிறைய பண்ணிட்டீங்க, நீங்க என் மேல அப்செட்டா இருக்கீங்க, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, நான் ஒரு நர்சிங் ஆபீசரா வரணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நான் உங்களுக்கு ஒரு பெரிய சுமையா இருக்க விரும்பல, உங்களை நான் கஷ்டப்படுத்தி இருந்தா சாரி அப்படின்னு எழுதி இருக்கு அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. பட் இதை கேட்ட மனிஷாவுடைய ஃபேமிலி இத்தனை நாளுக்கு அப்புறமா எப்படி அந்த லெட்டர் இப்ப போலீஸ்க்கு கிடைச்சது, அது மட்டும் இல்ல வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு குறிக்கோளோட காலேஜ்ல ஜாயின் பண்ண போன மனிஷா எதனால அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போகணும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. சோ இந்த கேஸை டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸே ஃபேக்கா கிரியேட் பண்ண லெட்டர் தான் இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்டேட் போலீஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னும் கேஸை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஹரியானாவுடைய சிஎம் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க. சோ ஹரியானாவுடைய சிஎம்ஓ கேஸுடைய விசாரணை மேல மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக கேஸை சிபிஐக்கு மாத்தி ஆர்டர் போடுறாரு. கூடவே மனிஷாவுடைய இறந்த உடலை 3வது முறையா டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் டாக்டர்கள் வந்து மறுபடியுமே அட்டாப்சி பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எய்ம்ஸ் டாக்டர்கள் இப்ப மறுபடியுமே அட்டாப்சி பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமே அந்த ரிப்போர்ட்டுடைய முழு டீடைல்ஸுமே அதிகாரப்பூர்வமா வெளியே வரல. முந்தைய ரிப்போர்ட்டுகள் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமா தான் 3வது பரிசோதனை செய்யப்பட்டுச்சு. சோ இந்த ரிப்போர்ட்டை சிபிஐ கிட்ட தான் கொடுத்திருப்பாங்க. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உண்மை தெரிய வரும். ஆனாலுமே இப்ப வரைக்கும் நடந்த போலீஸுடைய விசாரணை மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மற்றும் இந்த கேஸ்ல நமக்கு வரக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல ஆகஸ்ட் 11 அன்னைக்கு மதியானம் மனிஷா அவங்க வேலை பார்க்குற ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறதும், மேலும் சரியா 1:58 மணிக்கு அவங்க அந்த ஐடியல் நர்சிங் காலேஜுக்கு போற வழியில ரொம்பவே சாதாரணமா தான் நடந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் சிசிடிவி மூலமா கன்ஃபார்ம் பண்ணப்படுது. ஆல்சோ அப்படி போனவங்க மறுபடியுமே அவங்களுடைய ஸ்கூலுக்கு திரும்பி வரல அப்படிங்கிற விஷயமும் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. விச் மீன்ஸ் மனிஷாவுக்கு அவங்க வேலை பார்க்குற அந்த ஸ்கூல்ல வச்சு எந்த ஒரு ஆபத்துமே வரல அப்படிங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா, மனிஷா ஃபார்ம் வாங்குறதுக்காக போன அந்த காலேஜுடைய கேட் ரெஜிஸ்டர் நோட்ல மனிஷாவுடைய பெயர் இல்ல அப்படின்னாலுமே அந்த காலேஜுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் இன்னுமே செக் பண்ணாம தான் இருந்திருக்காங்க. மேலும் மனிஷா இறந்து கிடந்த அந்த இடத்தை சுத்தி சர்ச் பண்ணதுல எந்த பூச்சிக்கொல்லி மருந்துடைய பாட்டிலுமே கிடைக்கல. அது மட்டும் இல்ல, அதை மனிஷா கன்சியூம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்க சாகும்போது நுரை மற்றும் ரத்தம் அவங்களுடைய வாயிலிருந்து வெளியே வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ல எல்லாமே அது பட்டிருக்கும் இல்லையா. ஆனா அப்படிப்பட்ட எந்த ஒரு அடையாளமுமே மனிஷாவுடைய ட்ரெஸ்ல இல்லாம போயிருக்கு.
மேலும் அவங்களுடைய கிட்னில பூச்சிக்கொல்லி மருந்து இருந்தாலுமே அது டைரக்டா இல்லாம இன்டைரக்டா உடம்புக்குள்ள போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு சில மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அதாவது வயல்ல இருக்கிற செடிகளுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்க இல்லையா, அதனுடைய எஃபெக்ட் அங்க இருக்கிற நிலத்தடி நீர்லயுமே கலந்திருக்கும் அப்படின்னும். சோ அங்க இருக்கிற தண்ணிய மனுஷா குடிச்சாலுமே அவங்களுடைய உடல்ல பூச்சிக்கொல்லி மருந்து ரொம்பவே கம்மியான அளவுல கலந்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்லி இருக்கிற மாதிரி விலங்குகள் தான் மனுஷாவுடைய கழுத்து பகுதியை கடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க உடல்ல இருக்கிற மற்ற பாகங்களை ஏன் விலங்குகள் கடிக்கல அப்படிங்கிற கேள்வியும் இங்க வருது. அதோட மனிஷாவுடைய கண்கள் மட்டும் இந்த அளவுக்கு டீகம்போஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா மற்ற உடல் உறுப்புகள் எல்லாமே ஏன் டீகம்போஸ்ட் ஆகல அப்படிங்கிற கேள்வியும் இங்க வருது. மேலும் மனிஷாவுடைய உடம்புல எந்த இடத்துலயுமே சீமன் இல்ல அப்படிங்கறத வச்சு மட்டுமே மனிஷா சீரழிக்கப்படல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை மனிஷாவை சீரழிச்சவனுங்க காண்டம் யூஸ் பண்ணியிருந்தானுங்க அப்படின்னா சீமன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லாம போகலாம். ஆல்சோ மனிஷா சீரழிக்கப்பட்டிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தை கிளப்புற மாதிரி இன்னொரு முக்கியமான கேள்வியுமே இங்க வருது. அதாவது மனிஷாவுடைய முழங்கால்கள்ல பலமான காயங்கள் இருக்கு அப்படின்னும், ஆனா அவங்க போட்டிருந்த பேண்ட்ல எந்தவித டேமேஜுமே இல்ல அப்படிங்கிற விஷயமும் அட்டாப்சி ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதுல இருந்து மனிஷாவுடைய பேண்ட் டேமேஜ் ஆகாம எப்படி அவங்களுடைய முழங்கால அடிபட்டிருக்கும். சோ மனிஷாவுடைய பேண்ட்டை கழட்டிட்டு யாரோ அவங்கள சீரழிச்சிருக்கணும், அப்பதான் அவங்களுடைய முழங்கால அடிபட்டிருக்கணும் அப்படின்னும், அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய பேண்ட்டை யாரோ போட்டு விட்டுருக்கணும் அப்படிங்கிற டவுட்டும் கிளம்ப ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, மனிஷாவுடைய தலைமுடியில புட்கள் மற்றும் மரத்துடைய இலைகள் இருந்திருக்கு அப்படின்னும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் மனிஷாவை தரையில வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கணும். அப்ப புட்களும் இலைகளும் அவங்களுடைய தலைமுடியில ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிற சந்தேகமும் இங்க கிளம்ப ஆரம்பிக்குது. ரொம்பவே முக்கியமா மனிஷா இறந்து போனது ஆகஸ்ட் 13ஆம் தேதி நைட்டு 7 மணிக்கு அப்படின்னு ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டதை வச்சு பார்க்கும்போது ஆகஸ்ட் 11ஆம் தேதி மத்தியானம் ஸ்கூல்ல இருந்து கிளம்பின மனிஷா அதுக்கப்புறமா அவங்க சாகுற வரைக்குமே அந்த 2.5 நாள் எங்க இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் இங்க வருது. மேலும் கிரைம் சீனுக்கு பக்கத்துல காலி மது பாட்டில்கள் மற்றும் காருடைய டயர் தடங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. பட் இதை பத்தின இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே இன்னுமே கம்ப்ளீட் ஆகல. அதோட மனிஷாவுடைய செல்போனும் கூட போலீஸ்க்கு கிடைக்கல. அவங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸும் கூட செக் பண்ணப்படல. இன்னும் அவங்களுடைய போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆன அந்த டவர் ரேஞ்ச் கூட இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணப்படல. எல்லாத்துக்குமே மேல மனிஷா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன, மனிஷாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாரையுமே போலீஸ் ஏன் விசாரிக்கல அப்படிங்கிற கேள்வியுமே இங்க வருது. இத்தனை கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கிற இந்த மனிஷாவுடைய மரணத்திற்கு பின்னாடி இருக்கிற பதில்கள் என்ன அப்படிங்கறத சிபிஐ அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கேஸை போடும்படி நம்மளுடைய எஸ்டிஐ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப் வீடியோவுடைய கமெண்ட்ஸ்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வரைக்குமே இந்த கேஸில் இருக்கிற அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ மனிஷாவுக்கு என்ன நடந்திருக்கும், அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்களா இல்ல போலீஸ் சொல்ற மாதிரி அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போயிருப்பாங்களா? எஸ்டிஐ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது? மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவுடைய கடைசியில நான் எழுப்பி இருக்கிற கேள்விகளை வச்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன டாபிக்ல வீடியோ வேணும், என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.